ஹலோ கைஸ், இங்கிலாந்து vs இந்தியா 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் முடிவடைஞ்சிருச்சு. இப்போது இந்த 5 மேட்ச்சில் இருந்து பெஸ்ட்டு 11 நான் சூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு பேர் வந்து டிஎஸ்கே 11 அப்படின்னு வச்சுருக்கேன். டிஎஸ்கே 11 என்னோட 11 11 உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் இதில் ஏதாச்சும் மாற்றங்கள் பண்ணுறீங்களா? இல்லை உங்களோட ஃபேவரட் 11 இந்த சீரீஸில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளோட 11க்குள்ளே போயிடலாமா? ஓப்பனிங் கேஎல் ராகுல், டக்கெட். நம்பர் 3 போப். நம்பர் 4 கில். Number 5 ரிஷப் பண்ட். Number 6 பென் ஸ்டோக்ஸ். Number 7 ஜடேஜா. Number 8 வாஷிங்டன் சுந்தர். Number 9 சிராஜ். Number 10 பும்ரா. Number 11 ஆர்ச்சர். ஓகேங்களா? இதுதான் டிஎஸ்கே 11 என்னோட 11. உங்களோட 11 நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேப்டனாக பென் ஸ்டோக் அப்பாயிண்ட் பண்ணுறேன். வைஸ் கேப்டனாக ரிஷப் பண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த 11 எப்படி இருக்குது? சுவாரஸ்யமான ஒரு 11 தானே எடுத்திருக்கேன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட 11ஐயும் அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் இதை எப்படி தேர்வு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 5 மேட்ச் நடந்துச்சு இல்லையா, அதோட அனலைஸ் பண்ணி யாரெல்லாம் பெட்டராக பண்ணியிருக்காங்களோ அதை புக் பண்ணி வச்சுருக்கேன். அதில் எந்த மாற்றமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னத்தில் ஆர்ச்சரை சூஸ் பண்ணியிருக்கீங்க? அவர் விளையாண்டதே கம்மி மேட்ச் தானே. கம்மி மேட்சாக இருந்தாலும் இம்பேக்ட் வந்து அவ்வளோ பெருசு. ஓகேவா? இங்கிலாண்டில் சிறப்பாக பவுலிங் போட்டது வந்து பென் ஸ்டோக், ஆர்ச்சர் தான். ஓகேங்களா? கடைசி டெஸ்ட்டில் தான் ஆக்டிங்சன் வந்தார். அவர் சூப்பராக போட்டார். டங்கும் கடைசி மேட்சில் சூப்பராக போட்டார். இருந்தாலும் மை பெஸ்ட் 11 இஸ் இந்த 5 தான் என்னோட பெஸ்ட் 11.